வணக்கம். வாங்க இதை பாருங்க, இந்த வரப்பு சுத்தம் பண்ண சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற ஊழல் என்கிற கலை தான் மண்டி போய் நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் அனைத்தையும் சீர்குலைக்குது. அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் என்கிற கலையை ஒரு தமிழரால் தான் சீர்படுத்த முடியும். என்னது அந்த ஊழல் என்கிற கலையை ஒரு தமிழரால் தான் சீர்படுத்த முடியும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பாடப்புத்தகத்தில் இந்த பாட்டு இருந்துச்சு. இப்போ இது போன்ற பாடல்கள்லாம் பாடப்புத்தகத்தில் இல்லை. நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு. கல்வியின் சிறப்பை பாடலாக பாடியிருந்தாங்க. கேளுங்க. தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டு போல், சீனியுள்ள இடத்தினை தேடி ஊறும் எறும்பு போல், நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயிலுவோம் இப்படின்ற ஒரு பாட்டு அப்போ இருந்துச்சு. இப்போ அது போன்ற பாடல்கள்லாம் இப்போ வர பாடப்புத்தகத்தில் இல்லை. ஏன்னா ஆத்திச்சூடியே எடுத்துட்டாங்க. என்னது ஔவையார் பாடியா ஆத்திச்சூடியா இப்போ புக்கில் இல்லை. அப்புறம் இது போன்ற பாடல்கள்லாம் இருக்குமா? நாங்கள் தினமும் உழைக்கிறது தான் வீடியோவாக எடுத்து போகிறோம். இப்போ நம்ம ஆளுங்க அதான களை கொத்துறாங்க. களை கொத்துற இடத்துலையும் போய் களை கொத்துறதையும் காட்டுறேன். இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத காட்சி. இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி காட்சி எதுவுமே நடக்காதுங்க. நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு சீட்டு வரத்தம்மா? யாரு? ஓ கலைஞர் எலெக்ஷன் ரூட்டில் இருப்பாரு. சரி சரி இல்லை இது போய் சொல்கிறேன். அவர் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ சாந்தமா சரிண்ணா பண்ணுறாங்க. இது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானா? ஓ ஓஹோ காலைல டிகே சொன்னதா? ஆமாம். அப்புறம் டிகே கூப்பிட்றாரு வராருந்தா அப்புறம் தப்பாயிடாதான்.